ஆ நான் எனக்கு ஈர மிளகா பொடி பண்ண போறேன். இட்லி, தோசைக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல காம்போ. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அத சிம்ல வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாரி அ வறுத்தீங்க அப்டின்னா, அது உடனே வந்து அ கலர் மாறிடும். அது வந்து பயங்கர நெடி ஏறும். நீங்க ஃபுல்லா ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்க அப்டின்னா, உடனே தீஞ்சிடும். பயங்கரமா நெடி வரும். அதனால சிம்ல வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்டியே இது பண்ணீங்கனாக்கா, அது கலர் மாறும்போது அத எடுத்துரலாம். அதே எண்ணெயில ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு அ காஞ்ச கொத்தமல்லி இத போட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்புறம் அதையும் அதே பிளேட்லயே எடுத்துட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு பூண்ட அதிலேயே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுக்கணும். அரைக்கிற இது பதம் பார்த்தீங்கன்னாக்கா, கொரன்னு. எனக்கு வந்து இந்த அ பொடி வந்து நல்ல அ கோர்ஸா இருந்தாவே பிடிக்கும். அதனால உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து பிடிக்கல அப்டின்னா, நீங்க இன்னுமே வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இத வந்து ஒரு இட்லி, தோசைக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ப்ரிப்பேர் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்காது. கம்ப்ளீட்லி நீங்க இட்லி இட்லி மொளகா பொடியோட அப் அ வேற ஒரு அ வெர்ஷன் ஆஃப் டேஸ்ட் வந்து இது உங்களுக்கு குடுக்கும். ஆ ஸோ சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 மந்த் வந்து இதுக்கு லைஃப் இருக்கும். நல்ல அ பாட்டில்ல வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, 1 மந்த் வரையும் அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னாக்கா, ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடும்போது அத எடுத்து நல்லெண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். காரம் அப்படிங்கிறது வந்து உங்களோட இத பொறுத்து நீங்க முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.